வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேத்தமேட்டிக் திங்கத்தான் சத்துல இருக்கிற பப்திக்கு கொசடுவ புஞ்ச கொசடுவ கொசத்திக்கு தென் புஞ்ச கொசத்திக்கு பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது புஞ்ச கொசடுவ பற்றி. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வெறும் கொசடுவ பார்த்தோம். இப்போ வந்து புஞ்ச கொசடுவ பார்க்குறோம். ஸோ புஞ்ச கொசடுவ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து கொசடுவோட ஆப்போசிட்டான ஒரு ஒப்பராசி. சொங்சாங்கன் அப்படின்னாக்கா ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கொசடுவ வந்துட்டு நம்ம வந்துட்டு லெட்ஸே டுவ கொசடுவ அப்படின்னு எழுதுறோம்ல. ஸோ இதோட விடை வந்து 4. புஞ்ச கொசடுவ பார்த்தோம்னாக்கா நம்ம 4 கொடுத்துட்டு இந்த ஒப்பராசியை கேட்போம். ஸோ அதுதான் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்றதுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிள் தான் வந்துட்டு இது. ஓகேவா? எக்ஸ் மறுபடியும் வந்து உங்க நம்பர். ஸோ எழுதும் போது நம்ம வந்துட்டு இப்படி ஒரு கோடு இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு கோடு மேலே வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து புஞ்ச கொசடுவோட சிம்பிள். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ 4 எடுத்து எழுதுனாக்கா இப்படி இருக்கும். ஸோ விடை வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளுக்கும் நம்ம வழக்கமாக பஹாகி பண்ற சிம்பிள், அதாவது அது வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸோ எழுதும் போது பார்த்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் வந்து பஹாகியோட சிம்பிள், இதுதான் வந்து புஞ்ச கோஸோட சிம்பிள். ஸோ எப்போதுமே வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ அந்த சைட்ல வந்துட்டு ஒரு மாதிரி திக் மாதிரி வரும், அதை வந்து மறக்காம போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து சில கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி இப்படி வந்து சிம்பிள் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார வந்து நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் வச்சு தான் வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ லெட்ஸே நான் வந்து நம்பளோம்பாட் அப்படின்னு எழுதுறேனாக்கா இதோட ஜாப்பான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான் வந்து முதல்ல வழிமுறை சொல்றேன். ஸோ வழிமுறை வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ லப்பன் டராப் லப்பன், ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லப்பன் கொசடுவ, ஏன்னா அது வந்து ஒரே நம்பர் தான் நம்ம டரா பண்றோம், அதனால வந்து அது கொசடுவா மாத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொசடுவ வந்து பூஞ்ச கொசடுவோட சிம்பிளும் கொசடுவோட சிம்பிளும் இருக்கும்போது அது பேசிக்கலி வந்து கேன்சல் அவுட் பண்ணிடும். ஸோ வந்து விடை வந்து 8ன்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, இதுதான் வந்து வழிமுறை. பட் இந்த வழிமுறை வந்து நீங்க செய்ய தேவையில்லை, ஏன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்க டைரக்டா இந்த இதை கால்குலேட்டர் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விடை 8ன்னு வந்துடும். அதனால அதை வந்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ புஞ்ச கொசடுவோ வந்துட்டு கொசடுவோலேருந்து தான் கிடைக்குது அப்படின்ற போது ஞாபகம் இருக்கா, நம்ம கொசடுவோ வந்துட்டு லப்பன் கொசடுவோ வந்துட்டு நம்பளோம்பா. ஓகே, இது வந்து பாசிட்டிவ் லப்பன். அதுவே நெகட்டிவ் லப்பன் வந்தாலும் விடை ஸ்டில் நம்பளோம்பா, ஏன்னா நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி புஞ்ச கொசடுவ வரும்போது ஸோ இப்போ வந்து புஞ்ச கொச நம்பளோம்பாட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து விடை வந்து லப்பன் இருக்குல்ல. ஸோ இன்னொரு விடை வந்து நெகட்டிவ் லப்பன் அப்படின்னு வர வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து 2 விடை இருக்கும் எப்போதுமே. ஏன்னா நம்ம கொசடுவ செய்யும் போது பாசிட்டிவும் சரி நெகட்டிவ் சரி விடை வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அதே மாதிரி இங்க எழுதும் போது கண்டிப்பா நம்மளுக்கு பாசிட்டிவ்லயும் விடை இருக்கும், நெகட்டிவ்லயும் விடை இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு பாசிட்டிவ் விடை இல்லை நெகட்டிவ் விடை இருக்குன்னா நீங்க நெகட்டிவ் விடையை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த கேள்வி பார்ப்போம். வந்து நான் வந்து பெச்சஹான் கொடுக்குறேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ உள்ள வந்து பெச்சஹான் வச்சு புஞ்சோ கொசடுவோ பண்ணும்போது அகெயின் சேம் திங். இது வந்து நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு விட சீக்கிரமா வந்துடும். பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்கா இதை பாருங்க. ஸோ 4 வந்துட்டு டுவோ கொசடுவோ தான் வந்துட்டு பாட்டு வரும், சரியா? அதே மாதிரி டோப்ரோ லீமக்கு வந்து லீம கொசடுவோ அதுதான் வரும். ஸோ வந்து நம்ம மறுபடியும் இங்கே புஞ்சோ எடுத்து எழுதுறோம். ஸோ அதை சொன்ன மாதிரி தான் கொசடுவும் புஞ்சவும் ஒரே இதில் இருந்துச்சுனாக்கா அது வந்து கேன்சல் அவுட் பண்ணிடும். ஸோ விடை வந்து டுவோ பர் லீமா. ஓகே, ஸோ இது போல வந்து மற்ற எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ சில கொஷின்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு சமயத்தில் அதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் லைக் டோப்ளோ தூஜோ பைக்கி பாப்ளோ லப்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைரெக்டாக கொசடுவை வந்துட்டு எழுத முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், அது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் 27 48 வரும். ஸோ 9 3 27 16 3 48. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ மாற்றினதுக்கு அப்புறம் நம்மளால வந்து இதை வந்து கொசடுவுக்கு மாற்ற முடியும். 3 9 16 பார்த்தீங்கன்னா நன்னாள் 16. ஓகேவா? ஸோ மறுபடியும் கேன்சல் அவுட் பண்ணிட்டீங்கன்னாக்கா விடை வந்து திக பர் அம்பர். ஓகே, இதே போல ஒரு புலுஹானியும் பண்ணலாம். ஒரு புலுஹான் லெட்ஸே திக புலுன்னாம இருக்கு.
ஸோ இதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் பாருங்க. முன்னுக்குள்ள பூஜ்ஜியம் தேவையில்ல, அந்த புல்ஹானை பற்றி இப்போ யோசிக்க தேவையில்ல. எந்த எண் 2 எண்ணை வந்துட்டு நீங்கள் கொசடோ பண்ணாக்கா 36 வரும் அப்படின்னு பார்க்கணுன்னா 6 வரும். ஓகேவா? ஸோ 6 36 வரும். ஸோ விடை எழுதும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து எழுதணும். ஞாபகத்தில் இருக்கா? இது வந்து 2 இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு இடம் தள்ளி புள்ளி வச்சு இங்கே பூஜ்ஜியம் வைக்கிறோம். ஓகே, ஸோ 0.6 தான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஸோ இதே வந்து வேற ஒரு வழிமுறையிலையும் எடுத்து எழுதலாம். அதாவது கொசோங் பொறுப்புலான் தீக நாம வந்துட்டு நம்ம பெச்சஹான்ல எழுதலாம். தீக புலோனா பாகி சாத்தோஸ், இதுதான் வந்து கொசோங் பொறுப்புலான் தீக நாம். இது வந்து நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அப்படி ஞாபகம் இல்லைனாக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி செய்யறதுன்னு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுபடியும் 6 36 10 10 100 வரும். ஸோ இதுதான் வந்து விடையா இருக்கும். ஸோ இந்த விடையை வந்து நீங்க மறுபடியும் பொறுப்புலன் எழுதுனீங்கன்னாக்கா கொசோங் பொறுப்புலன் நாம் தான் வரும். ஓகேவா? ஓகே, இன்னும் கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம். இப்போ வந்து பிரச்சனை கேள்விகள் பார்க்க போறோம். உள்ள கேள்விகள்லாம் வந்துட்டு நீங்க கால்குலேட்டர்ல போட்டு விறுவிறுன்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த பிரச்சனை கணக்குகளை வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்பதான் வந்து உங்களால வந்து கால்குலேட்டர்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க, லுவாஸ் தப்பா செபுவா பிரமிட். ஓகே, இங்க வந்து பிரமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரமிட் வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஓகே, ஸோ லுவாஸ் தப்பா அப்படின்னும் போது தப்பா அப்படின்ற இடம் வந்துட்டு இந்த கீழே இருக்குல்ல கட்டமா, இதுதான் வந்து தப்பா. ஓகேவா? ஸோ இந்த தாப்பா வந்து அவங்க சொல்றாங்க செகி இம்பார்ட் சமு அப்படின்னா, அதாவது இது எல்லா பக்கமும் வந்து சேமா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த லுவாஸ் தாப்பா வந்துட்டு இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. ஓகே, லுவாஸ் தாப்பா எப்படி கிடைக்கும்? இந்த லுவாஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங் டேரா லேபர், அதை வச்சாதான் வந்து உங்களுக்கு லுவாஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ பஞ்சாங் ஒரு பக்கம், இதான் பஞ்சாங் வச்சுக்கோங்க, இது வந்து லேபர். ஓகேவா? ஸோ பஞ்சாங்கும் லேபாரும் டேரா பண்ணாதான் இந்த விடை கிடைக்கும். ஸோ செகி இம்பார்ட் சமு அப்படின்றனால இந்த பஞ்சாங்கும் லேபாரும் ஒரே அளவான இருக்கிற ஒரு கணக்கு. ஓகேவா? ஒரே அளவுல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சரி பஞ்சாங் சிசி தப்பாய்த்து அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க சிசின்னு சொல்றாங்க. ஸோ இதோட அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, பஞ்சாங் தாரா லேபார் தானே உங்களுக்கு வந்து 52900 மீட்டர் பெர் செகி இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் இது வந்து செகி இம்பார்ட் சமம். ஸோ இது ரெண்டுமே சேமா இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த மாதிரி எடுத்து எழுதுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டீங்கன்னாக்கா இதை நீங்க அப்படியே கால்குலேட்டர்ல போட்டு அந்த விடையை வந்து எடுத்துடலாம். ஸோ கால்குலேட்டரை நீங்க போட்டீங்கன்னாக்கா விடை வந்து டுவரத்தூஸ் தீகப்புலோ வரும். ஸோ இங்க வந்து மீட்டர் பெர் செகண்ட் இருந்துச்சுன்னா நம்ம புஞ்சுவல போட்டோம்ல, அதனால வந்து இங்க வெறும் மீட்டருக்கு மாறிடும் அது. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு உங்களோட பஞ்சாங் சிசி. ஓகே, பஞ்சாங் சிசி வந்துட்டு டுவரத்தூஸ் தீகப்புலோ மீட்டர். ஸோ இதுதான் வந்து விடை. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ச உத்தாஸ் டாவாய் அப்படின்னு இருக்கு. ஸோ உத்தாஸ் டாவாய் வந்துட்டு இதான் டாவாய், கம்பி இருக்கும்ல அது. ஸோ இது வந்துட்டு இதோட பஞ்சாங் வந்துட்டு 48 சென்டிமீட்டர். ஸோ இந்த டாவாயை வந்துட்டு ஒரு மீட்டா எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து 48 சென்டிமீட்டர். digunakan untuk membentuk rangka 1 segi 4 sama. ஸோ இந்த 48 சென்டிமீட்டரை எடுத்து கட்டமா மடக்கி வைக்கிறாங்க. ஸோ செகி இம்பார்ட் சமன்னு வரும்போது இதுக்கு எல்லா பக்கமும் ஒரே அளவுல இருக்கு. ஸோ ஹித்தும் லுவாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு இது 48 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி நாலா பக்கமும் ஒரே அளவுல வைக்கிற ஒரு கட்டத்தை எடுத்துட்டாங்க. ஸோ நடுவில் இருக்கிற லுவாஸை கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 48ன்னு தெரியல, இது வந்து என்ன அளவுன்னு பார்த்தோம்னாக்கா இங்க இருந்து சுத்தி வர எல்லா அளவும் சேர்த்தாதான் 48. ஓகே, ஸோ அப்போ ஒரு பக்கத்தோட அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், பாப்புலோ லப்பான வந்துட்டு பஹாகி இம்பார்ட் பண்றோம். ஏன்னா இது வந்து 1 2 3 4 பக்கம் இருக்கு. ஸோ 4ஆல பாகி பண்ணும்போது உங்களுக்கு விடை வந்து 1 4 4 4 8, ஸோ 12 சென்டிமீட்டர் வருது. ஸோ ஒரு பக்கம் 12 சென்டிமீட்டர். ஸோ எல்லா பக்கமும் வந்துட்டு 12 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு இந்த பக்கங்களோட அளவு கண்டுபிடிச்சோன்னு நம்மளால லுவாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லுவாஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாங் டாரா லேபார். உங்களுக்கு பஞ்சாங் 12ன்னு தெரியும், லேபாரும் 12ன்னு தெரியும். ஸோ இதை வந்து இப்படியும் எடுத்து எழுதலாம். இல்லைனாக்கா
12 cos 2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ விடை வந்து 144. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. நம்ம வந்து சென்டிமீட்டர் பெர் செகில எழுதணும். ஓகேவா? விடை இதுதான். ஏன்னா அவங்க வந்து லுவாஸ் வந்துட்டு சென்டிமீட்டர் பெர் செகின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடை எழுதும் போது மறக்காம அந்த அளவை கரெக்டா எடுத்து எழுதிடணும். ஓகே, ஸோ இன்னொரு கேள்வி பார்ப்போம். இப்போ வந்து இங்க seramai 100 orang ahli kebudayaan, அதாவது 100 பேர் இருக்காங்க, menyertai perarakan அப்படின்றாங்க. perarakanனாக்கா அந்த மார்ச்சிங் பண்ணுவாங்களா அது. ஸோ அவங்க வந்து pelbagai formasi sepanjang perarakan itu. ஸோ அவங்க நிறைய formasi பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு கேள்வி இருக்கு. apabila kumpulan ahli kebudayaan membuat formasi berbentuk segi empat sama. ஓகே, ஸோ இந்த 100 பேரும் சேர்ந்து ஒரு சம அளவிலான கட்டமான ஒரு இதுல வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரரக்கன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி மார்ச்சிங் பண்ணுவாங்களா அது. ஸோ இதுல வந்து 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் வந்துட்டு ஒரு ஃபார்மேஷன் போட்டிருக்காங்க, அதாவது செகிம்ப சமூவா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நிக்கிற வரிசைப்படுத்தி நிக்கிறாங்களே இதோட அளவும், ஓகே, இப்படி நிக்கிற அந்த அளவும் இப்படி நிக்கிற அந்த அளவும் ஒரே மாதிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம எத்தனை பேர் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ 100 பேர் அப்படின்ற வாசி நம்மளுக்கு வந்து இதை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணோம்னாக்கா புஞ்சு கொசடுவ 100 பண்ணாக்கா நம்மளுக்கு விடை வந்துட்டு 10 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே, ஸோ nyatakan bilangan alinya கேட்டிருக்காங்க. ஸோ 10 orang. ஸோ இது வந்து கொஸ்டின் ஏவோட ஆன்சர். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு, பிகாஸ் இது வந்து segi empat sama. ஓகேவா? ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி வந்து கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வி. ஸோ அதே அலி வந்துட்டு மும்மந்தோ டூ segi empat sama serentak அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து 100 பேரும் சேர்ந்து ஒரு கட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நம்ம விடை வந்து சுலபமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 100 பேரும் சேர்ந்து 2 கட்டங்களா மாறுறாங்க. ஸோ 10 பேர் போட்டு 100ன்னு சொல்லி எடுத்துட்டோம். இப்போ வந்து 2ன்னொன்னா நம்ம வந்துட்டு 50 அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து முடியாது. ஏன்னாக்கா 50 வந்துட்டு ஒரு முழு எண்ணா வராது. ஓகேவா? நீங்க இப்படி பண்ணீங்கன்னாக்கா விடை வந்து பாயிண்ட் ஃபார்ம்ல வந்துடும். ஸோ அது வந்து முடியாது, ஏன்னா நீங்க ஒரு ஆளை வந்து பாயிண்ட் ஃபார்ம்ல எழுத முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம யோசிக்கணும் எப்படி செய்யறதுன்னு. இதுக்குதான் வந்து உங்களுக்கு அந்த கொசடுவ சம்பூர்ண தேவைப்படும். கொசடுவ சம்பூர்ண ஞாபகம் இருக்க நம்பர் புலாட் மட்டும்தான், நெகட்டிவ் வராது, இப்போ சஹன் வராது, இப்போ புலுஹான் வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வரும் நார்மல் நம்பர்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னாக்கா 1 1 1 2 2 4 2 9 நன்னாள் 16 5 கொசடுவனாக்கா 25 36 7 கொசடுவ பண்ணோம்னாக்கா 49 8 64 9 9 81 10 10 100. ஸோ நான் வந்து 100 வரைக்கும் போட்டிருக்கேன், ஏன்னா இங்க வந்து 100 அலி இருக்காங்களே அதனால. ஸோ பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்போ 2 கட்டமா அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கட்டத்துல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அது வந்து 50 வரப்போறது இல்லை. அதனால நம்ம வந்து மற்ற எண்களை வச்சு 100 வர மாதிரி பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா முடியாதுன்னு தெரியும், ஏன்னா அவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஓகேவா? நம்மளுக்கு 2 குரூப் வேணும். ஸோ மிச்சம் இருக்கிற மற்ற எல்லா நம்பரையும் வந்துட்டு எந்த நம்பரோட எதை கூட்டினா 100 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம பெரிய நம்பர் எடுத்துக்குவோம், 81. 81 1 கூட்டினா கண்டிப்பா 100 வர போறது இல்லை. ஸோ அடுத்த நம்பர் பார்ப்போம். 81 கூட்டல் 4 85 தான் வருது. ஸோ அதுவும் முடியல. 81 9 கூட்டினாக்கா 90 தான் வரும், 100 வராது. ஸோ அதுவும் முடியாது. 81 16 கூட்டினீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா 80 90 97 தான் வருது, 100 வரல. ஸோ அப்ப அதுவும் முடியல. ஓகேவா? அடுத்த நம்பர் போயிட்டீங்கன்னா 100க்கு மேல போயிடுச்சு. ஸோ இந்த இதுவும் முடியாம போயிடும். ஸோ அடுத்தது 64 வச்சுக்கோங்க. 64 கூட்டல் 49 முடியாது. 64 கூட்டல் 36 எஸ். ஓகே, 64யும் 36யும் கூட்டினாக்கா உங்களுக்கு சாலிட்டா 100 வந்து கிடைச்சிரும். ஸோ அப்ப வந்துட்டு ஒரு கட்டத்துல இந்த மாதிரி 8 பேர் நிக்கிறாங்க ஒரு சைட்ல, இன்னொருல வந்துட்டு 6 பேர் தான் நிக்கிறாங்க. ஸோ 8 8 64 பேர் ஒரு கொத்தாலையும் 6 6 36 இன்னொரு கொத்தாலையும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட விடை. ஓகேவா? இப்ப இன்னொரு கேள்வியை பார்ப்போம். இங்க வந்துட்டு Maslina ingin melekatkan sekeping foto pada sekeping cardboard. Okay, so 2 இருக்கு. ஒன்னு வந்து sekeping foto இருக்கு, இன்னொன்னு sekeping cardboard இருக்கு. Kedua foto dan cardboard adalah bentuk segi empat sama. நீங்க பாத்தீங்கன்னா segi empat samaவே தான் கொடுப்பாங்க, ஏன்னா அதுதான் வந்துட்டு
நாலா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாலா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும்போது தான் பஞ்சாங் தராப் லேபர், அதாவது கொசடுவை பண்றதுக்கு நம்மளுக்கு சுலபமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இந்த கேள்விக்கு வந்து செகேம் பார்ட் சமூக தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா லூவாஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, இப்படி ஒரு கார்ட்போர்ட் இருக்கு, அந்த கார்ட்போர்ட் நடுவில் வந்துட்டு அவங்க வந்து போட்டோ ஒட்ட போறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து செகேம் பார்ட் சமவா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ பஞ்சாங் கார்ட்போர்ட், அதாவது இங்கேருந்து இதுக்கு வர அந்த நீட்டு வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ பஞ்சாங்கம் செய்தா இருக்குனாக்கா இது செகேம் பார்ட் சமனால லேபாரும் 12 சென்டிமீட்டராக தான் இருக்கும். லூவாஸ் ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க, அதாவது ஃபோட்டோவோட பஞ்சாங்கம் கொடுக்கல, ஃபோட்டோவோட லூவாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு 9 per puluhan 25 சென்டிமீட்டர் பெர் செகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்துட்டு அந்த ஃபோட்டோவை கார்ட்போர்டுக்கு நடுவில் ஒட்ட போகிறாங்க அப்படின்னா கேள்வி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதோட அளவு தேவைப்படுது. அதாவது இந்த நடுவில் ஒட்டணும்னாக்கா இந்த இடத்துல வர அந்த அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கார்ட்போர்டு வந்துட்டு இவ்வளோ பெருசுக்கு இருக்கு, ஃபோட்டோ ஒரு சைஸுக்கு இருக்கு, நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ ஸோ ஃபோட்டோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சே ஃபோட்டோ இவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ ஃபோட்டோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இதோட பஞ்சாங் லேபார், நம்ம இந்த பஞ்சாங் சிசியை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நம்மளுக்கு லுவாஸ் இருக்கு. ஸோ லுவாஸ் இருக்கிறனால அதை வந்து கொஞ்சம் கொசடுவாக பண்ணுறோம். ஸோ 9 ஓகே, இதை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும். சாரி, மன்னிச்சிருங்க. ஸோ விடை வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னாக்கா 9 per puluhan 5. வந்து சென்டிமீட்டர் பெர் செகில இருக்கு, இது வந்து கொசடுவல இருக்குது. அதை வந்து நம்ம நார்மலா மாற்றும் போது வெறும் சென்டிமீட்டருக்கு மாறிடும். நோ லாங்கர் இந்த கொசடுவல இருக்காது. ஓகேவா? ஸோ வந்து 9 per puluhan 5 சென்டிமீட்டர். ஸோ ஃபோட்டோவோட அளவு கிடைச்சிருச்சு, கார்ட்போர்டோட அளவு 12. எப்படி கரெக்டாக நடுவில் வைக்க போகிறோம் அப்படின்றதான் கேள்வி. ஸோ நம்ம வந்து எடுத்தோன்னே 12 தோலா 9 per puluhan 5 அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னாக்கா ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆக்சுவலி இங்கே வைக்கிறீங்கன்னு அர்த்தமாயிரும். ஓகேவா? அவங்க வந்து நடுவில் வைக்கணும்னு இருக்காங்க. ஸோ நடுவில் வைக்கணும் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வைக்க போகிறோம். ஸோ இப்படி வைக்கும் போது நம்மளுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரியான ஒரு அளவு வேணும். ஸோ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாலே இதுவும் வந்து ஒரே அளவில் தான் வந்துடும், ஏன்னா இது வந்து செகேம் பார்ட் சமம். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல கட்போர்ட் இருக்குல்ல, அதோட பஞ்சாங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோவோட பஞ்சாங் 9 per puluhan 5. ஸோ இதை வந்து தொலா பண்ணி ஒரு விடை கிடைக்கும். அதை வந்து பஹாகி டுவோ பண்ணுறோம். ஏன் பஹாகி டுவோ பண்ணுறோம்? இந்த அளவையும் இந்த அளவையும் கண்டுபிடிக்க. ஸோ டுவோனாக்கா இது 1, இது 2. ஓகே, ரெண்டு பக்கம் அளவையும் எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு விடை கிடைச்சிடும். ஸோ இந்த விடை எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வரப்போகிறது வந்து 1 per puluhan 25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அதாவது இந்த இடத்துலேருந்து 1.25 சென்டிமீட்டரும் இங்கேருந்து 1.25 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம்னாக்கா நடுவில் கரெக்டாக ஃபோட்டோ வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து விடை. ஓகே ஓகே, இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க. sebuah padang yang berbentuk segi empat sama. ஸோ மறுபடியும் வந்து segi empat sama தான் சொல்றாங்க. பாடாங்னா அந்த லைக் ஃபுட்பால் ஃபீல்ட், இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பச்சை கலர்ல இருக்கிற ஒரு ஃபீல்ட். இது வந்து சிசி berukuran 5 per puluhan 4 meter. ஸோ இந்த luas கொடுக்கல, ஆனால் சிசி கொடுத்துட்டாங்க. Sekumpulan murid hendak menanam rumput di atas padang itu. Jika harga sekeping padang rumput berukuran, oke, இதுனாக்கா அது வந்து 5 ringgit. Berapakah bayaran uang yang diperlukan? ஸோ பாருங்க, அவங்க வந்து luas கேட்கல, பஞ்சாங் சிசி கேட்கல, அவங்க வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாடாங் பாருங்க. ஸோ பாடாங்கோட சிசி வந்துட்டு 5 per puluhan 4 meter. ஸோ இது வந்துட்டு இங்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் 5 per puluhan 4 meter தான். ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க சிக்கப்பிங் பாடாங் ரூம்போட், அதாவது இங்க தானம் பண்ற அந்த ரூம்போட் வந்துட்டு இந்த மாதிரி கட்ட கட்டமாக தான் நம்ம வந்து எடுத்து வச்சாதான் அது வந்து அந்த புல்லு வந்து அப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஒரு கட்டமும் வந்துட்டு 0 per puluhan 8 meter per segi அப்படின்னு இருக்காங்க. இதுவும் மீட்டர்ல தான் இருக்கு, பட் இது வந்து மீட்டர் per segiல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இந்த மாதிரி எத்தனை கப்பிங் அப்படி வேணும் அப்படின்றத வந்து முதல்ல கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த ஓவரால் பாடாங்கோட லுவாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ லுவாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? லுவாஸ் பாடாங், ஓகே, லுவாஸ் பாடாங் வந்து பஞ்சாங் darab lebar. நம்மளுக்கு பஞ்சாங் 5 per puluhan 4 இருக்கு.
lebarong 5/4 இருக்கு. ஸோ again இது வந்து சேம் திங் 5/4 குவாச 2 அப்படின்றதான் இந்த இதில் நான் எழுதியிருக்கேன். ஸோ விடை வந்து நம்ம வந்துட்டு நீங்கள் கால்குலேட்டரை தட்டி பார்க்கலாம். தட்டி பார்த்தீங்கன்னாக்கா 20 16 வந்துடும். ஸோ விடை வந்து நம்ம மீட்டர் per செகியில் எழுதுறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு luas படம். இப்போ வந்து ஒரு ரூம்போட் கப்பிங் அந்த ரூம்போட் வந்து 0.8 மீட்டர் இருக்கு. அப்பனாக்கா எத்தனை கப்பிங் ரூம்போட் வேணும் உங்களுக்கு? ஓகே, ரூம்போட். ஓகே, எத்தனை கப்பிங் ரூம்போட் வேணும் அப்படின்றத வந்து பார்த்தோம்னாக்கா பிலாங்கன் போட்டுக்கோமே. பிலாங்கன் கப்பிங் ரூம்போட் தேவைப்படுது அப்படின்னும் போது முதல்ல இதை போட்டுட்டு கீழே 0.8 இது வந்து 1ஓட. ஓகேவா? அதனால எத்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண போறோம். ஸோ இது வந்து 26.16 bahagi dengan 0.8. இதை நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு விடை வந்து 36.45 கிடைக்கும். ஆனால் நீங்கள் போயிட்டு கடையில் இப்போ இந்த மாதிரி 45 எனக்கு பொற்புலான் 0.45 கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு இதை நம்ம 37க்கு மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா பாயிண்ட் ஃபார்ம்லாம் வாங்க முடியாது. ஸோ அதனால அதை வந்து புண்டார்கான் பண்ணி நியரஸ்ட் நம்பருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 37 மாறிடும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த விடை வந்து இதோட முடியல. நம்மளுக்கு இன்னும் ஒரு 3வது ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த 3வது ஸ்டெப்பு, ஓகே, இதான் முதல் ஸ்டெப்பு, இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா விடை எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு எத்தனை கப்பிங் ரூம்போட் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கப்பிங்கும் வந்து 5 வெள்ளி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து மொத்தமாக இப்போ எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ 37 5 பண்ணோம்னாக்கா விடை வந்துட்டு 185 வரும். ஸோ RM 185. ஸோ இதுதான் விடை. ஓகேவா? ஓகே, இதோட இப்போ வந்து நம்ம இந்த கேள்வியை முடிச்சுக்க போகிறோம். நன்றி.